அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, டுடே சீரியல் ரிவ்யூ பார் இலக்கியா சீரியல்லாம் அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான நிகழ்வுகள் நடக்க போகும் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறை வரையும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இலக்கியாவை பிடிக்குமா, இல்லை கௌதம் பிடிக்குமா, இல்லை கார்த்திகை பிடிக்குமா, இல்லை அஞ்சலியை பிடிக்குமா, இல்லை ஜானுவை பிடிக்குமா, நம்மளோட ரேவதி அம்மாவை பிடிக்குமா, இல்லை வில்லன் வெள்ளி கேரட்டில் இருக்கிற பைரவி மற்றும் எஸ்எஸ்கேவை பிடிக்குமா, இல்லை தாட்சாயினியை பிடிக்குமான்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரமணாவில் இப்போ நம்மளோட இந்த ரேவதி அம்மாவை காட்டல, அந்த கட்டம் அப்படியே இருக்குது. இப்போ நம்மளோட கௌதம், அஞ்சலி, இலக்கியாவோட ஃபேமிலி, அஞ்சலியோட ஃபேமிலி இப்படியே போயிட்டுருக்குது. பைரவி மற்றும் எஸ்எஸ்கே வச்சு இப்போ கதையை ஓட்டு போயிட்டுருக்குறாங்க. நம்மளோட அஞ்சலி பண்ண விஷயத்தினால இப்போ காரில் விழுந்துட்டு ஆக்சிடெண்ட் ஆனதுலேருந்து இப்போ அஞ்சலியை கொண்டு போய் வீட்டுக்கு கொண்டு போகிறதுக்காக கௌதம், இலக்கியாவும் கொண்டு போயிட்டுருக்குறேன். நம்மளோட ஜானுவும் கார்த்திக்கும் சேர்ந்து இங்கெல்லாம் வீட்டுக்கெல்லாம் வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அடியாக துரத்தி விசாட்டி முடிச்சிட்டாங்க. கடைசியில் நம்மளோட கௌதம் நம்மளையாச்சும் கொண்டு போய் காரில் விட்டு வரலாம்னு சொல்லிட்டு கௌதம், இலக்கியாவும் முடிவு எடுத்து போயிட்டுருக்குறாங்க. அது கூட நம்மளோட ஜானம்மா ஒத்துக்கல. கடைசியில் நம்மளோட ஜானம்மாவை நம்மளோட பைரவி பார்த்தீங்களா, இலக்கியாவோட கைவசம் தான் எல்லாமே இருக்குது, நீங்களும் டம்மி பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேவலமாக பேசிட்டு போகிறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் அப்படி இருந்தாலே நம்மளோட அஞ்சலியை கொண்டு போய் அவங்க வீட்டில் விட்டுறதுக்கு போயிட்டுருக்குறாங்க. அங்கே இலக்கியாவோட மாமாவான மாசிலாமணி ஓரளவுக்கு பேசுகிற திறமையே கொண்டு வந்துட்டாங்க. ஓரளவுக்கு நல்லா குணமாயிட்டார். அவர் இப்போ தான் உண்மையாக சொன்னார். தான் அஞ்சலி தான் என்னை கீழே தள்ளி விட்டு காலை வாரி விட்டு கீழே தள்ளிவிட்டு இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தவ. இவளுக்கு இதுவும் வேணும் இன்னும் வேணும். கௌதம், இலக்கியா உங்களுக்கு செஞ்ச துரோகத்தினால தான் இவன் இந்த நிலைமையை அனுபவிச்சுட்ருக்கிறான்ட்டு அப்படி சொல்லிட்டு இருக்கிறாங்க. இனிமேல் இலக்கியா தன்னோட மாமாவுக்கு அஞ்சலி தான் கெடுதல் பண்ணான்னு தெரிஞ்சு இனிமேல் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல கௌதம், இலக்கியாவும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து என்ன நடக்குதுன்னா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள், நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.